நெல்லை மாவட்ட தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்த 2.5 லட்சம் ரூபாயை நள்ளிரவில் கொண்டு வந்து வைத்தவர் யார் என விசாரணை நடைபெறுகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நெல்லையில் தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் என்ஜிஓ காலனியில் இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் நேற்று முன்தினம் 18ஆம் தேதி தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதாவது மதியம் 1 மணிக்கு அதிகாரி வருகிறார், 1:30 மணிக்கு இந்த சோதனை நடைபெறுகிறது. சோதனையில் சொல்லி வைத்தார் போல் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அறையில் இருந்து கவர்களில் வைக்கப்பட்டிருந்த பணம் 2,51,500 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் கிடைக்கப்பட்ட பணத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துணை இயக்குனர் சரவணபாபு மற்றும் அவரது ஓட்டுநர் என இருவர் மீது செந்தில் என இருவர் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அதிகாரிகள் கூறும்பொழுது இந்த பணம் கணக்கில் வராத பணம் என்ற அடிப்படையிலும் அவர் அதிகாரி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் முதற்கட்டமாக புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார்கள். ஆனால் இது யாரிடமிருந்து லஞ்சம் பெற்றார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, யாரும் லஞ்சம் கொடுத்தார்களா என்பது குறித்த புகாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் கணக்கில் வராத பணமாக அது கைப்பற்றப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் கிடைக்கப்பட்ட நிலையில் அந்த 18ஆம் தேதிக்கு முந்தைய நாள் இரவு 17ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அந்த அலுவலகத்தில், அதாவது தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தில் நள்ளிரவில் பணத்தோடு ஒரு நபர் 2 சக்கர வாகனத்தில் சென்று அலுவலகத்தில் நிப்பாட்டிவிட்டு உள்ளே சென்று பணத்தை வைத்துவிட்டு வருகிறார். இந்த நபர் யார் என்பதுதான் தற்பொழுது மிக முக்கியமான கேள்வியாக முன்னிருக்கிறது. இது குறித்து பாலிமர் தொலைக்காட்சிக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது இது மேலதிகாரிகள் வரை இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்திருக்கிறோம், கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.